இப்போது ப்ராபகேஷன் ஆஃப் சவுண்ட் வேவ்ஸில் ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன பார்த்தோம்? சவுண்ட் நீட்ஸ் அ மீடியம் ஃபார் ப்ராபகேஷன். சவுண்டுக்கு வந்து மீடியம் தேவை, அது ப்ராபகேட் ஆகிறதுக்கு அப்படின்றத நம்ம ஒரு பெல் ஜார் எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வந்து சவுண்ட் அப்படிங்கிறது ஒரு வேவ் அப்படின்னு சொல்கிறாங்க. வேவ்னா என்ன? அலை. Sound moves from the point of generation to the ear of the listener through a medium. சவுண்ட் வந்து அது ஜென்ரேட் ஆகிற பாயிண்ட்லேருந்து நம்மளோட இயர், அதாவது நம்ம காதுக்கு, நம்ம லிசன் பண்ணுறோம் இல்லையா, நம்ம காதுக்கு எப்படி ரீச் ஆகுது? த்ரூ மீடியம் வழியாக ரீச் ஆகுது. When an object vibrates, it sets the particle of the medium around to vibrate. இப்போ வந்து ஒரு ஆப்ஜெக்ட், அதாவது ஒரு பொருள் வந்து வைப்ரேட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதை சுற்றி இருக்கிற அந்த இப்போ நம்மளை சுற்றி எத்தனையோ மாலிகுல்ஸ் இருக்குது, நம்மளை சுற்றி எத்தனையோ பார்ட்டிகிள்ஸ் இருக்குது ஏரில், ஓகேவா? ஸோ நம்ம இப்போ வந்து நம்ம பேசும்போது அதிர்வு வரும் பார்த்தீங்களா, அந்த அதிர்வு வந்து இந்த ஏர் மீடியம், இந்த பார்ட்டிகிள்ஸ், நம்மளை சுற்றி இருக்கிற பார்ட்டிகிள்ஸை, அதாவது இந்த மீடியம், ஏருங்கிறது ஒரு மீடியம், இந்த மீடியத்தில் இருக்கிற பார்ட்டிகிள்ஸை வைப்ரேட் பண்ணும். But vibrating particles do not travel all the way from the vibrating object to the ear. இப்போ நம்ம பேசும்போது அதிருது, ஒரு ஆப்ஜெக்டை வைப்ரேட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, இல்லை ஒரு ஆப்ஜெக்டை நம்ம வைப்ரேட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நம்மளை சுற்றி இருக்கிற பார்ட்டிகல்ஸ், அதாவது அணுக்கள்னு சொல்லுவாங்க தமிழில். ஸோ அந்த பார்ட்டிகல்ஸ் வந்து வைப்ரேட் தான் ஆகுமே தவிர மூவ் ஆகாது. நம்ம இப்போ பேசிக்கிட்டு இருக்கோம், நம்ம பக்கத்தில் இருக்கிற பார்ட்டிக்கல் அங்கேயே தான் இருக்கும், பட் அது அதிர்வு தான் கொடுக்குமே தவிர அது மூவ் ஆகி நம்ம இயற்கை வராது. ஸோ பார்ட்டிகிள்ஸ் எல்லாமே ஸ்டாண்ட் பை, டு நாட் ட்ராவல், அதாவது அது ட்ராவல் பண்ணாது ஆல் த வே ஃப்ரம் த வைப்ரேட்டிங் ஆப்ஜெக்ட் டு த இயர். அது அதிர்வு தான் கொடுக்கும். ஸோ நமக்கு பக்கத்தில் இருக்க பார்ட்டிக்கல் வைப்ரேட் ஆகும்போது அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பார்ட்டிக்கல் அதுக்கப்புறம் வைப்ரேட் ஆகும். இப்படி ஒரு கண்டினியூவஸாக நடக்கும். A particle of the medium in contact with the vibrating object is displaced from its equilibrium position. Equilibriumனா சமநிலையில் இருக்கிறது, அதாவது அதோட ரெஸ்ட் பொசிஷனில் இருக்குது, ஓகேவா? ஸோ இப்போ நம்ம பேசுகிறப்போ வைப்ரேட் ஆகிறது அந்த நமக்கு அரவுண்ட், நம்ம பேசுகிறது ஒரு அதிர்வு தான். ஸோ இப்போ அது என்னாகும்? நமக்கு பக்கத்தில் இருக்க பார்ட்டிக்கலை வைப்ரேட் பண்ணும். அப்போ வைப்ரேட் பண்ணும்போது அது வரைக்கும் அது ரெஸ்ட் பொசிஷனில் இருந்தது, ரெஸ்ட் பொசிஷனில் இருந்தது வந்து டிஸ்பிளேஸ் ஆகுது, ஓகேவா? வைப்ரேட்டிங் பொசிஷனுக்கு வருது. ஸோ நெக்ஸ்ட் இட் தென் எக்ஸர்ட் அ ஃபோர்ஸ் ஆன் அன் அட்ஜசன்ட் பார்ட்டிக்கல். அதனால் என்ன ஆகுது? அது வைப்ரேட் ஆகும்போது அதுக்கு பக்கத்தில் இருக்கிற அட்ஜசன்ட் பார்ட்டிக்கலை அதுக்கு வந்து ஒரு ஃபோர்ஸை கொடுக்குது, ஓகேவா? இப்போ நான் என்ன பேசுகிறேன், ஸோ அது வந்து ஒரு அதிர்வு. இல்லை நீங்கள் ஒரு டேபிளை தட்டுறீங்க, அது ஒரு அதிர்வு. இப்போ அந்த அதிர்வு வந்து அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பார்ட்டிக்கலை அதோட ரெஸ்ட் பொசிஷனில் இருந்து, அதாவது அமைதியாக இருக்கிற ஒரு இதை நம்ம அதிர வைக்கிறோம் நமக்கு பக்கத்தில் இருக்கிற பார்ட்டிக்கலை. ஸோ அந்த பார்ட்டிக்கிள் என்ன பண்ணுதுன்னா அதுக்கு அட்ஜசன்ட் பார்ட்டிக்கிள், அதாவது பக்கத்தில் இருக்கிற பார்ட்டிக்கிளை அதுக்கு ஒரு பக்கத்தில் இருக்கிற பார்ட்டிக்கிளுக்கு ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குது. ஸோ அந்த ஃபோர்ஸ் என்னாகும்? அஸ் அ ரிசல்ட் ஆஃப் விச் த அட்ஜசன்ட் பார்ட்டிக்கிள் கெட்ஸ் டிஸ்பிளேஸ்டு ஃப்ரம் இட்ஸ் பொசிஷன் ஆஃப் ரெஸ்ட். அப்போ அந்த அட்ஜசன்ட் பார்ட்டிக்கிளும் அதோட ரெஸ்ட் பொசிஷன்லேருந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் பொசிஷனுக்கு வருது, அதுவும் அதிருது. ஸோ இப்படி பக்கத்தில் இருக்க பார்ட்டிகிள்ஸ் எல்லாமே அதிர்ந்து அடுத்தடுத்த பார்ட்டிகிள்ஸ்க்கு தன்னோட ஃபோர்ஸை கொடுக்குது, அதாவது வைப்ரேஷன்ஸை வந்து பாஸ் பண்ணுது. இது அதிருது, நெக்ஸ்ட் அது அடுத்து அதிரும் பக்கத்தில் இருக்க பார்ட்டிகள், அப்புறம் அதுக்கு பக்கத்தில் இருக்க பார்ட்டிகள் அதிரும். ஸோ இப்படி அதிர்ந்துக்கிட்டே மூவ் ஆகும். ஸோ ஆஃப்டர் டிஸ்பிளேசிங் த அட்ஜசன்ட் பார்ட்டிக்கல், த ஃபர்ஸ்ட் பார்ட்டிக்கல் கம் பேக் டு இட்ஸ் ஒரிஜினல் பொசிஷன். அவங்க என்ன சொல்கிறாங்க? இப்போ நான் பேசுகிறேன், எனக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு பார்ட்டிக்கல் வைப்ரேட் ஆகுது, வைப்ரேட் ஆகி அதுக்கு பக்கத்தில் இருக்க அட்ஜசன்ட் பார்ட்டிக்கலுக்கு ஃபோர்ஸை தள்ளுது. ஸோ அப்போ அது என்ன ஆகும்? அட்ஜசன்ட் பார்ட்டிக்கல் அது வைப்ரேட் ஆகும். அப்போ வைப்ரேட் ஆகும்போது அந்த ஃபஸ்ட்டு பார்ட்டிக்கல் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து அதோட பழைய பொசிஷனுக்கு போயிடும். ஸோ இப்போ அந்த அட்ஜசன்ட் பார்ட்டிக்கல் என்ன பண்ணும்? அதுக்கு பக்கத்தில் இருக்க பார்ட்டிக்கலை வைப்ரேட் பண்ணிவிட்டு அது தன்னோட ரெஸ்ட் பொசிஷனுக்கு வந்துடும். ஸோ அதனால் இப்போ என்ன ஆகுது? பார்ட்டிகல்ஸ் மூவ் ஆகலை, அதோட பொசிஷனில் இருந்துக்கிட்டே தான் வெறும் வைப்ரேஷன்ஸை மட்டும்தான் அது பாஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு, ஓகேவா? திஸ் ப்ராசஸ் கண்டினியூஸ் இன் த மீடியம் டில் த சவுண்ட் ரீச்சஸ் அவர் இயர்ஸ். இந்த ப்ராசஸ் எப்படி கண்டினியூஸ் ஆகுது? நம்ம காதுக்கு இந்த சவுண்டு கேட்குற வரைக்கும் இந்த ப்ராசஸ் கண்டினியூஸ் ஆகும். பக்கத்தில் இருக்க பார்ட்டிக்கலை வைப்ரேட் மட்டும்தான் பண்ணும், பார்ட்டிகல்ஸ் மூவ் ஆகாது, ஓகேவா? It is to be noted that only the disturbances created by a source of sound
ட்ராவல்ஸ் த்ரூ த மீடியம் நாட் த பார்ட்டிகல்ஸ் ஆஃப் த மீடியம். அது மூலமாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு டிஸ்டர்பன்ஸ் க்ரியேட் ஆகுது இல்லையா, நோட்டட் டிஸ்டர்பன்ஸஸ் க்ரியேட்டட் பை எ சோர்ஸ். ஒரு சோர்ஸ் ஆஃப் சவுண்ட்னால ஒரு டிஸ்டர்பன்ஸ் க்ரியேட் ஆகுது. அந்த டிஸ்டர்பன்ஸ் வந்து டிஸ்டர்பன்ஸ் தான் ட்ராவல் பண்ணுது. that only travels through the medium வழியாக டிஸ்டர்பன்ஸ் தான் ட்ராவல் பண்ணுதே தவிர not the particles of the medium. அந்த மீடியத்தோட பார்ட்டிகல்ஸ் ட்ராவல் பண்ணலை. ஓகேவா? ஸோ ஆல் த பார்ட்டிகல்ஸ் ஆஃப் த மீடியம் ரெஸ்ட்ரிக்ட் themselves with only a small to and fro motion called vibration. வைப்ரேஷன்னா என்ன? பார்ட்டிகல்ஸ் சும்மா கொஞ்சம் இப்படி கொஞ்சம் முன்னாடி பின்னாடி லைட்டாக மூவ்மெண்ட், அவ்வளோதான். திருப்பி அது ஒரு பழைய பொசிஷனுக்கு வந்துடும். ஸோ இதை தான் வந்து வைப்ரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். விச் எனேபிள்ஸ் த டிஸ்டர்பன்ஸ் டு பி கேரிட் ஃபார்வர்ட். இந்த மாதிரி பண்ணுறனால தான் இப்போ அதோட பொசிஷன்லேருந்து கொஞ்சம் அடுத்த பார்ட்டிக்கிளுக்கு தன வைப்ரேஷன் அந்த ஃபோர்ஸை பாஸ் பண்ணிவிட்டு அது பழைய பொசிஷனுக்கு வந்துடுது. ஸோ இதே போல் அடுத்தடுத்த பார்ட்டிகல்ஸ் பண்ணும்போது அந்த இடத்துல வைப்ரேஷன் வரும், டிஸ்டர்பன்ஸ் ஃபார்வர்டாக மூவ் ஆகுது. ஸோ the disturbance which is carried forward in a medium is called wave. ஸோ வேவ் அப்படிங்கிறது அந்த சோர்ஸிலேருந்து ப்ரொடியூஸ் ஆகிற சவுண்டோட டிஸ்டர்பன்ஸ் மட்டும் மூவ் ஆகும் ஃபார்வர்டில். ஸோ அதுதான் நம்ம வந்து வேவ். ஒரு மீடியம் வழியாக த்ரூ மீடியமில் டிஸ்டர்பன்ஸ் மட்டும் மூவ் ஆகும். ஸோ அந்த டிஸ்டர்பன்ஸை வந்து ஃபார்வர்டில் மூவ் பண்ணுறது வந்து வேவ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இப்போது மேம் நடத்தியிருக்கிறேன், உங்களுக்கு ஏதாவது புரியலை நான் நடத்தினதில்ல அப்படின்னா நீங்கள் மேம்கிட்ட கேட்கலாம். மேம் திருப்பி ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஓகேவா? இப்போ சவுண்ட் இஸ் அ வேவ் பார்த்தாச்சு. சவுண்டு வந்து என்ன? ஒரு அலை அப்படின்னு சொல்கிறாங்க. சவுண்ட் எப்படி மூவ் ஆகும்? ஒரு ஆப்ஜெக்டை வந்து நம்ம வைப்ரேட் பண்ணுறது மூலமாக அந்த வைப்ரேஷன் பக்கத்தில் இருக்கிற பார்ட்டிகிள்ஸ்க்கு வந்து வைப்ரேட் பண்ணி அது ஒரு பழைய பொசிஷன் ரெஸ்ட்டிலேருந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் பொசிஷனுக்கு மாற்றுது. அந்த ஃபஸ்ட்டு பார்ட்டிக்கிள் அதோட அட்ஜசன்ட் பார்ட்டிக்கிளுக்கு அந்த ஃபோர்ஸை தள்ளிட்டு அது திருப்பி ரெஸ்ட் பொசிஷன் வந்துடுது. அந்த அட்ஜசன்ட் பார்ட்டிக்கிள் அதுக்கும் பக்கத்தில் இருக்கிற அட்ஜசன்ட் பார்ட்டிக்கிளுக்கு அந்த ஃபோர்ஸை கொடுத்துட்டு அதுவும் பழைய பொசிஷனுக்கு வந்துடுது. ஸோ இப்படி அந்த பார்ட்டிகல்ஸ் வந்து டிஸ்டர்பன்சஸ் அந்த வைப்ரேஷன்ஸை மட்டும்தான் ட்ராவல் பண்ண வைக்கிது. பார்ட்டிகல்ஸ் அதோட அதே பொசிஷனில் இருக்குது. ஸோ இதை தான் சவுண்ட் வேவ். இது வந்து ஒரு அலை மாதிரி போகும். ஓகேவா? அந்த வைப்ரேஷன்ஸ் ஒரு அலை, அதாவது ஒரு வேவ் மாதிரி ட்ராவல் பண்ணும் மீடியமில். இதுதான் சவுண்ட் இஸ் அ வேவ் அப்படின்னு சொல்கிறாங்க.